இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா N4 பீச் போயிட்டுருக்கோம். N4 பீச் பார்த்தீங்கன்னா திருவொற்றியூர் பக்கத்தில் இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் எத்தனை மணி ஆகுது? 10 7 மணிக்கு வரதா பிளானு. ஒரு 10 மணிக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஸோ இப்போ கார் நிப்பாட்டவே இடம் தேடிட்டுருக்கோம். ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா நிப்பாட்டிட்டு நான் அங்கே போயிட்டு பீச்சுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு பார்க்குறேன். ஆனால் அங்கே தான் ஹார்பர் இருக்குங்க, ஸ்ட்ரைட்டாக இருக்குது அங்கே ஹார்பரு. ஸோ இப்போ நாங்கள் இதுக்குள்ளே போகல. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுக்கு மேலே இருந்தால் ட்ரோன்லாம் காப்பாற்ற முடியாது. ட்ரோன் வேறு கையில் வச்சுருக்கோம். ஸோ அடுத்த இடத்துக்கு அடுத்த பீச்சுக்கு போயிட்டு ட்ரை பண்ணுவோம். இதை நடந்து போனால் காலை பார்த்து வைக்கணும். ஆனால் ரொம்ப கஷ்டம். இவர் என்ன இருந்த அஜித் மேன் நின்று தான் பாருங்க. என்ன இருந்த அஜித் மேன் நின்றுருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பீச்சுக்கு நாங்கள் வந்துட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மெரினா வந்து இப்போ க்ளோஸ் இருக்குது. December 14 தான் வந்து வருதா. ஸோ இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா December 6 தான் ஆகுது. ஸோ இப்போ நாங்கள் இந்த பீச்சுக்குலாம் பார்த்தீங்கன்னா இறங்குறது கூட இடம் இல்லை. ஆக்சுவலாக அந்த புயலோட எஃபெக்ட் என்ன இருக்குது. ஆக்சுவலாக கடல் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது நான் பார்த்த வரைக்குமே. ஸோ இப்போ நாங்கள் இங்கே வந்துருக்கோம். இப்போ நாங்கள் லாஸ்ட் வரைக்கும் நடந்து போகிறோம். இப்போது போயிட்டு வந்து சொல்கிறேன். இது ஆக்சுவலாக இது வந்து நல்லா இருக்குது இந்த இடம். பட் அதை பார்த்து மட்டும் நடக்கணும். பட் அங்கே போனால் கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். அந்த காரணம் இருக்குன்னா பூனையா என்னடா அந்த மட்டும் இருக்குது. வீடியோ எடுத்து லைட்டில் இந்த பீச் முடிச்சு நாங்கள் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா புழல் ஏரி போகிறோம். எனக்கு வந்து தண்ணி திறந்து விட்டுருக்காங்க இல்லையா. ஸோ அதை பார்க்கலான்னு போகிறோம். பயங்கரமாக தண்ணி வந்துட்டுருக்கான். ஸோ நான் அது இந்த பீச் முடிச்சோன்னே நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் அங்கே தான். நாங்கள் அந்த காருக்கு போய்ட்டு திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா செம்மையாக மழை வந்துருச்சு. பாறைலாம் பயங்கரமாக ஒழுக்க ஆரம்பிச்சு நடந்து வரும்போது. ஸோ வேகமாக ஓடி வந்து காரில் ஏறி உட்காந்துட்டோம். ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம் ஆக்சுவலாக. ஸோ இப்போ நாங்கள் அடுத்த டெஸ்டினேஷனை சொன்ன மாதிரி புழல் ஏரிக்கு போகிறோம். ஸோ நாங்கள் போய்ட்டு உங்களை பார்க்குறேன். அவ்வளோ கம்மியாக இருக்கும்ன்றியா? ஃபோர்ஸில் போயிட்டு இருக்க தண்ணி உள்ள ஸ்பீடாக போகும். இதை விட ஃபோர்ஸ் எங்கள் ஊர் அது கண்டிப்பாக நான் பார்த்துருப்பேன்டா. ஷர்ட் நல்லா இருக்கா? பிளாக் ஷர்ட்டு. இது என்னடா கருப்பு, இது என்னடா பிளாக்? இங்கே பாருங்க, எங்கள் வீட்டில் ஒரு பிளாக் வச்சிருக்கேன். இதை விட கருப்பு, ஏன்னா கருப்புல ஒரு பிளாக் கலர் வச்சிருக்கேன். இவன் கூட நல்லா பேச மாட்டேன், நான் கிளம்புறேன். இது என்னடா கிளம்புறது? அன்னைக்கு நான் கோச்சிட்டு கிளம்புனேன் பாரு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா புழல் ஏரிக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக போய் தண்ணிலாம் திறந்து விட்டுருக்காங்க. ஸோ அதான் பார்க்கலாம் அப்படின்னு வந்துட்டோம். டேரெக்டாக பீச்லேருந்து அப்படி இங்கே வந்துட்டோம். தலைவர் இங்கே வந்து வெறித்தனமாக திறந்து விட்டுருக்காங்க. இப்போ காட்டுறேன் பாருங்க. வேற லெவலில் போகுது. உள்ளே பார்க்க ரோடு இல்லை மச்சான். வாயே, இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? நீ ரொம்ப அதிவேகமாக போகிறதா? இவ்வளோதானடா கருத்து. ஒன்னே ஒரு vlogger நம்பி சேனல் ஆரம்பிச்சு. ஸோ ஃபைனலி வேர் ஆன் டாப். ஏரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி போயிருந்துச்சு? சுத்தமாக உங்களோட செம்ம ஸ்லோப்பு ஒரே செகண்டில் வச்சிட்டானுங்க. அது காட்டுறா அப்படி அங்கே போயிட்டு எங்கடா ஏறினதை காட்டு. வெறி இந்த தான் நம்ம ஃபிட்னஸ் லெவலில் நிலைமையிலக்குன்னு சொல்லு. அதெல்லாம் படு மோசமாக இருக்குது. ஒரு நாள் கிரீட்டானு சொல்லி முடிச்சிட்டானுங்க. புழல் ஏரியை பற்றி டிப்ஸு சொல்லு எங்களுக்கு. டிப்ஸா என்ன சொல்லு. என்ன தெரியாதுடா எங்களுக்கு புழல் ஏரினா என்னென்னு. புழல் கேள்வி தான் போட்டிருக்கோம். வாட்டர் சப்ளைடா. இதுவும் பூண்டி ஏரியும். ஸோ இதை கரெக்ட் பண்ணி ரெட் ஏரி மட்டும் நடக்க கொரட்டூர் ஏரி இருக்குது. ஸோ இது தண்ணி திறந்து விட்டாங்கன்னா அது ரெண்டுத்துக்கு போகும். அது ரொம்பிடுச்சுன்னா மொத்த சென்னையும் தண்ணியில் தான் இருக்கும். ஏன் தண்ணி சொல்கிறீங்க? நீ சொல்கிறீங்க அப்படின்னு அப்படியா? மொத்த சென்னைக்கு வாட்டர் சப்ளை கிடையாது. இவ்வளோ மழை தண்ணி தேக்கி வச்சு அடுத்த மேலே காலி பண்ணிட்டு தண்ணி இல்லை அப்படிங்கிறது நவம்பர் ஆனால் வெளில வந்துச்சு. இது மெயின் வாட்டர் சப்ளை வந்து கிருஷ்ணா. இந்த கிருஷ்ணா கேனல் கிருஷ்ணா ரிவர்லேருந்து தான் வந்து. அப்படியா? ஆந்திராவிலேருந்து வரும். ஆந்திராவிலேருந்து வரும் மேடம். இங்கே தானே வரும். ஆந்திராவிலேருந்து எங்கள் ஊர் வழியாக தான் வரும்.
ஸோ ஆக்சுவலாக மேலே வரது அலோடு கிடையாது. நாங்கள் வந்து சைடில் ஏறி வந்து பார்த்துட்டுருக்கோம். சரி வாங்க போவோம். நீங்களாம் பார்த்தா கார்லலாம் வரக்கூடாது, க்ளோஸ் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்காகலாம் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம். ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சர்ச் பண்ண நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கொரட்டூர் ஏரிக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கூப்பிட்டு வந்தான். ஃபிஷிங் ராட் எங்கன்னு கேட்டால் அது தொலைஞ்சு போச்சு அப்படின்றான். ஸோ இப்போ நாங்கள் வேலைக்கு தான் பார்க்க முடியும் மற்றவங்க பிடிக்கிறதா, இல்லைனா தலைவர் வந்து வேலையும் பிடிப்பார் உள்ள அந்த சேருக்குள்ளே போயிட்டு. ஸோ வாங்க பார்க்கலாம். கண்டிப்பாக மீன்லாம் பிடிக்க முடியாது, அவங்க பிடிக்கிறாங்க, பார்ப்போம் அதை. ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து தண்ணியெல்லாம் அவ்வளோவா இல்லை. ஸோ அதனால தான் இப்போ அலோவ் பண்ணியிருக்காங்க. இல்லைனா அலோவ் பண்ணுவாங்களா ஃபுல்லாக இருக்கும்போது? அப்புறம் நாங்கள் மட்டும் விட மாட்டானுங்க, புழலில் மட்டும். புழலாம் விட்டோம்னா அவ்வளோ சாரி முடிச்சிருவாங்க. இது எவ்வளோ இருக்கும்? எவ்வளோ சைஸ் இது? ரொம்ப சின்ன 10 கூட கிடையாது. சரி, அதனால தான் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஃபுல்லாக கூடலாம் இல்லை, குப்பெல்லாம் வழக்கம் போல் தான். திஸ் இஸ் இந்தியான்னு அப்படின்னு இருக்குது. ஸோ நாங்கள் போயிட்டு பார்ப்போம் இப்போ. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes கிட்ட உட்காந்தோம், ஒரு மீன் கூட மாட்டல. செம்ம காண்டாயிடுச்சு, எழுந்துச்சு வந்துட்டோம். 5 minutes இல்லைடா, 10 minutes மேலே இருக்கும்டா. இல்லை உட்காந்து டைமில் 5 minutes to 10 minutes உட்காந்து வந்துருப்போம் வச்சுக்கோங்க. ரொம்ப பொறுமை இல்லை, ரொம்ப பொறுமை வேணும் ஃபிஷிங் பண்ணுறதுக்கெலாம். ஸோ ஆக்சுவலாக நாங்களாம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் தான் இருந்தோம். பட் ராடு இல்லாத காரணத்தினால் பண்ண முடியல. பண்ணியிருந்தாலும் ஒரு 10 நிமிஷத்தில் எஞ்சி போயிருப்போம். இப்படி தான் எஞ்சி போயிருப்போம். கிளைமேட் வர பார்த்திங்கன்னா மாறி மாறி வந்துட்டுருக்கு, வெயில் மழை வெயில் மழைன்னு. ஸோ அதுவாக இதாக இருக்குது. இங்கே போங்க, இங்கேயும் பேர் பிடிச்சிட்டுருக்காங்க கொஞ்சம் தூரத்தில். ஸோ ஃபுல்லாக தான் பண்ணுறாங்க அந்த ஏரியில். ஸோ கிரிக்கெட்டில் பார்த்து வந்துருவீங்களா, நீங்கள் வந்து எனக்கு 2 நாளாக வந்து செம்ம டயர்டு. நேற்று பீச் போகும்போது சரி, இன்றைக்கி தான் சரி. தலைவன் காஸ்டியூம் பாருங்க பார். தூக்கி பிடிச்சிக்கோ, அப்படி பிடிச்சிக்கோ. இதோட 2 days ட்ரிப் வந்து சென்னை ட்ரிப் வந்து முடிஞ்சிச்சு. அங்கே மெயினாக வந்தது வந்து ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணி கிரிக்கெட் விளையாடுறது தான் வந்திருந்தோம். ஸோ அப்படியே சின்ன சின்ன இடம்லாம் கவர் பண்ணியிருந்தோம். நேற்று புழல் கிரிக்கெட்டு, அப்புறம் அந்த பீச் என்ன பீச் அது N4 பீச்சு எல்லாமே கவர் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக அந்த ஏரியில் வந்து தான் மீன் பிடிக்கலான்னு சொன்னான். அந்த வெள்ளை சட்டை போட்டு போகிறேன், வெள்ளை சட்டைக்காரன். என்ன பண்ணுறது, நம்ம ராடு இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ சென்னையிலையும் பார்த்தீங்கன்னா கொரோனாவில் எல்லாமே க்ளோஸ் தான். வார் செமெண்ட்ரிலாம் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதெல்லாம் போக முடியல. சென்னையில் 4 வருஷம் இருந்தோம், அதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. ஸோ இப்போயாவது பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். சென்னையில் இருந்த வரைக்கும் சென்னையோட அருமை தெரியல, போனதுக்கப்புறம் தான் சென்னையோட அருமை தெரியுது. ஸோ அவ்வளோதான். ஸோ இதான் லாக முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்க பெரிய ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். அதை பற்றி நான் வந்து ஜனவரியில் போகிறோம். ஸோ அதை பற்றி அப்டேட்ஸ்லாம் நான் அப்புறம் தரேன். ஸோ இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இவனை வந்து கொஞ்சம் பேசுகிறதுக்கு வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள், வெல் பண்ண காமிக்கிறீங்க. அப்புறம் இவனையும் கொஞ்சம் பேச சொல்லுங்கள். ஓகே guys, see you next video. Bye.